ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர் பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னா அவர் கையில் ஒரு குறிப்பிட்ட 10 ரேகைகள் வரை ஏதோ ஒரு ரேகை இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய வசதி படைத்தவர்களாக ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அரிதான 10 மகா தனரேகைகள் எவை, அது எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த கை நகைக்கடை ஓனருடைய கை. ஜுவல்லரி ஷாப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, தங்க நகை வைர அணிகலன்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு நகை வியாபாரியோட கை இது. அவருடைய கையில் மணி ட்ரையாங்கிள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் உள்ளங்கையில். ஸோ ஒருத்தவங்க பணக்காரங்கன்னா உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, சந்திரமேட்டில் ஃபிஷ் சிம்பிள் இருந்தால் வெளிநாடு பயணம், வெளிநாடு வருமானம் அல்லது வெளிநாடு பொருளை வாங்கி விற்கிறதால மிகப்பெரிய தன சேர்க்கை ஏற்படும். அல்லது எம்என்சி கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி ஒர்க் பண்ணுறதால மிகப்பெரிய தன சேர்க்கை ஏற்படும். அது மோஸ்ட்லி இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் இது மாதிரி ரேக அமைப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி சந்திரமேட்டில் ஃபிஷ் சிம்பிள் இருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் மல்டி மில்லியனர் ஆக போகிறது உறுதி. நடுவலுக்கு கீழே சனிமேட்டில் வி போன்ற சிம்பிள் இருக்குது பாருங்கள். வி அல்லது ரெண்டு ரேகை கோணல் மாடலாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அல்லது தலைகீழான ட்ரையாங்கிள்னு வச்சுக்கலாம், அல்லது வி ஷேப்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்படி புரிஞ்சுக்குங்க. இது மாதிரி ஒரு சிம்பிள் இருந்ததுன்னா அது மல்டி தனரேகை, பல வழி தொழில்கள். ஒருத்தர் சொந்தமாக லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பார், இந்த பக்கம் பார்த்தா ஹோட்டல் வச்சுருப்பார், இந்த பக்கம் பார்த்தா ஆட்டோமொபைல் ஷாப் வச்சுருப்பார், இந்த பக்கம் பார்த்தா கந்து வெட்டிக்கு பணம் தந்துட்டுருப்பார், இந்த பக்கம் பார்த்தா ஜூஸ் கடை வச்சுருப்பார். ஆக மொத்தம் ஒரு 4-5 வழியில் வருமானம் வரும். ஸோ சனிமேட்டில், அதாவது நடுவரில் கீழே இருக்கிற சனிமேட்டில் இது மாதிரி வி ஷேப் இருந்ததுன்னா மல்டி இன்கம். அதே போல் இதே ரேகை குருமேட்டில் இது மாதிரி ஹரிசாண்டலாக போச்சுன்னா அது ஆன்மீக ரேகை. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில், அந்தந்த மாநில அளவில் அல்லது மாவட்ட அளவில் அவங்க ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இறைப்பணியில் தன்னை ஈடுபடுத்திட்டு தன்னுடைய சொத்துக்களையே இறைவனுக்காக பாதி அர்ப்பணிக்கிற அளவுக்கு, அதாவது சொத்துக்களை நிறைய செலவு பண்ணி தான தர்மம் பண்ணுறது, கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறது, கோயில்கள் புனரமைப்பு பண்ணுறது, டொனேஷன் திரட்டி கோயிலை புதுசாக கட்டுறது, பழமை வாய்ந்த கோயில்கள், அது மாதிரி இறைப்பணியில் ஈடுபடுத்தக்கூடிய அமைப்பு இது. ஏதோ ஒரு ஆபத்து வரப்போதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அது மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு. சூரியமேட்டில் ஸ்டார் குறி. இந்த சூரியமேட்டில் ஸ்டார் குறி இருந்தால் ஒன்று கவர்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸராக இருப்பாங்க, அல்லது மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருப்பாங்க, அல்லது மிகப்பெரிய பிரபலமாக மீடியா ஃபீல்டில் சினிமா இண்டஸ்ட்ரி, டிவி இண்டஸ்ட்ரி மற்றும் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர், சிறந்த யூடியூபர், இப்படி மக்கள் மத்தியில் நல்ல பிரபலமாக விளங்குவாங்க. அவரை பார்த்தாவே இவர் என்னப்பா இங்கே, இவருடைய பேச்சுனா சூப்பராக இருக்குமே, நான் இவருடைய ஃபாலோவர்ஸ்ப்பா, இவர் மேடைகளில் பேசினா சரி நான் போய் கேட்பேன், இவருடைய யூடியூப்பில் போடுற வீடியோஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸில் நானும் ஒருத்தர். அது மாதிரி சில செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் இருக்காங்கல்ல, இவருடைய பேச்சுக்கு ரசிக்கேன், இவருடைய வார்த்தைகளுக்கு ரசிக்கேன், இவருடைய கருத்துக்கெல்லாம் புதுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது மாதிரி சூரியமேட்டில் ஸ்டார் இருந்தால் அவங்க செலிப்ரிட்டியாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கணும் இல்லை, டிவியில் தான் இருக்கணும் இல்லை, சினிமா டிவி இதை தாண்டியும் பல பேர் மக்கள் மத்தியில் பிரபலமாக விளங்குறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. அது புதன் மேட்டில் இருக்கக்கூடிய செங்குத்து ரேகைகள், வியாபார ரேகைகள். இந்த ரேகையோட ஸ்பெஷலானா 2 நாள் பிரியாணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சு இது இப்போ போட்ட பிரியாணின்னு சொல்லி விற்றுருவாங்க. அழுகி போன தக்காளி கூட இப்போ தான் பெங்களூர்லேருந்து இறங்கியிருக்கு, ஃப்ரெஷ்ஷான தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணி அப்படியே விற்றுருவாங்க. அர்த்தம் என்னென்னா, வியாபார தந்திரம் உடையவர்கள், சிறந்த வியாபாரிகள், சிறந்த மார்க்கெட்டிங் திறமை உடையவங்க. சில மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லாம் பார்த்து தெரியாதனம் பேசிகிட்டே வச்சுங்க, அதை ஏதாவது ஒன்று சொல்லி உங்ககிட்ட விற்று பணத்தை வாங்காமல் போக மாட்டாங்க அந்த இடத்த விட்டு. அது மாதிரி மார்க்கெட்டிங் திறமை, வியாபார திறமை, சேல்ஸ் திறமை இருக்கிறவங்க இது மாதிரி ரேகை அமைப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க. அதே போல் இந்த மெடிசன், அதாவது மருத்துவத்துறையில் இந்த நர்ஸு, கம்பவுண்டர், வார்ட் பாய், இந்த சேவை பண்ணுறவங்க, அவங்களுக்கு இது மாதிரி ரேகை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது சில பேர்லாம் யாருக்கா ஏதோ ஒரு பிரச்சனைனா முதலால் போய் நிற்பாங்க. ஒரு 50 பேருக்கு சம்பளம் தரல, ஒரு போராட்டம் நடந்திருக்கு நடு ரோட்டில்னா, இவங்க வாலண்டியாக போய் ரோட்டில் அவங்க கூட உட்காந்து போராடுவாங்க. சம்பளம் கொடு, அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடு அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க.
எதுக்கு சொல்கிறேன்னா, மற்றவங்களுக்காக போராடுவாங்க, மற்றவங்களுக்கு சேவை மனப்பான்மை செய்வாங்க. அதாவது அதுக்கு ஷார்ட்டாக ஒரு வார்த்தை இருக்கும், சமூக சேவகர்கள். அது மாதிரி சமூக சேவை செய்கிறதுல இவங்க மிக மிக முக்கியமாக ஆர்வமாக இருப்பாங்க. பல பேருக்கு உதவி செய்கிறதே தன்னுடைய வாழ்நாள் பிறவி கடன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது மாதிரி இருந்தால் வியாபார தந்திரமிக்கெல்லாம் இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆயில் ட்ரெயினுடைய அடிப்பகுதி வந்து நீண்டு நல்லா வளைஞ்சி கட்டையூரில் இருக்கிற திசை நோக்கி வளைஞ்சிருந்ததுன்னா அவங்க தன்னுடைய பூர்வீக ஊரிலே அல்லது பூர்வீக நாட்டிலே செட்டில் ஆவாங்க அப்படின்னு அர்த்தம். இவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பல மடங்கு லாபமாக இருக்கும். அப்படி கிடைக்கிற காசை வச்சு வாழ்நாள் ஃபுல் நிம்மதியாக வாழ்வாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுடைய கடைசி காலகட்டம், அதாவது தேர்ட் ஆஃப், ஃபஸ்ட்டு 25 ஃபஸ்ட் ஆஃபு, செகண்ட் 25 மிடில் ஆஃபு, லாஸ்ட் 25 இல்லை 30 வருஷம் தேர்ட் ஆஃபு. அந்த தேர்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் இது மாதிரி படத்தில் காட்டுற மாதிரி ரைட்டில் இல்லாமல் லெஃப்ட்டில் சந்திரமேட்டை நோக்கி ஒரு ரேகை பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி சந்திரமேட்டை நோக்கி ஆயில் ரேகைலேருந்து ஒரு ரேகை பிரிஞ்சிருந்ததுன்னா, இது மாதிரி பிறை போன்ற வடிவம் இருந்ததுன்னா அவங்க ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. கனடாவுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்சிக்கு போகிறேன், ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆக போகிறேன், அமெரிக்கா போய் செட்டில் ஆக போகிறேன், லண்டன் போய் செட்டில் ஆக போகிறேன்னு அங்கே ஜாப்க்கு போயிட்டு எப்படியோ முட்டி மோதி பர்மனெண்ட் ரெசிடென்சி வாங்கிட்டு அந்த நிலையை தங்கிடுவாங்க. சுக்கிரமேட்டில் படத்தில் காட்டிடுவார் செங்குத்து ரேகையில் இருந்தால் அது என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய வழியில் வருமானம் வரும். ஒரு வழி 2 வழியெலாம் இல்லை, 4-5 வழியில் மல்டி இன்கம் வரும், நிறைய வாய்ப்பு வரும். அந்த வர வாய்ப்பை இவங்களும் பயன்படுத்தி டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. ஒரு கடை லீஸுக்கு வருது அப்படின்னா, அதை எதுக்குப்பா லீஸுக்கு எடுத்துக்கிட்டு, அது ஏற்கனவே நஷ்டம் தானே ஒருத்தன் கடை விட்டு போயிருக்கான் அப்படிலாம் நினைக்காம, நாம் அந்த கடையை லீஸுக்கு எடுத்து பழைய ஆள் என்ன தப்புனாலும் அதை பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பெரிய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு எத்தனையோ பேர் நஷ்டமான கடையை லீஸுக்கு எடுத்து லாபம் பார்த்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. பல கோடி சம்பாதிச்சா எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி செங்குத்து ரேகை இருந்தால் வரக்கூடிய ஆஃபரை, அந்த வாய்ப்பை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அதை தன்னுடைய புதுமை யுக்தியால், புதிய புதிய இன்வென்ஷனால், புதிய முறைகளை அதில் வந்து உட்புகுத்தி, நிறைய சலுகைகளை உட்புகுத்தி எப்படியாவது ஒன்று மிகப்பெரிய லாபத்தை அடைவாங்க அந்த தொழில் மூலமாக. ஸோ உங்களுக்கு இந்த செங்குத்து ரேகை சுக்கிரமேட்டில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் மல்டி மில்லியனர் ஆவீங்க, பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். கட்டை விரலில் கண் போன்ற சிம்பிள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான அதிர்ஷ்டமான ஒரு ரேகை. இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களாம் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நூற்றுக்கணக்கான மாடு, நூற்றுக்கணக்கான ஆடு, நூற்றுக்கணக்கான கோழி, ஏக்கர் கணக்கு நிலம், எப்படி ஆடு மாடு கோழி பண்ணை மாட்டு வண்டி இதெல்லாம் வச்சு சுபிட்சமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இம்போர்ட்டர் காரில் பாடி வருவாங்க, காரு பங்களான்னு ஜாலியாக சுற்றுவாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட ஃப்ளாட்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட காரு, இப்படி வாழ்க்கையினுடைய பல வசதிகளையும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கட்டை விரலில் கண் போன்ற சிம்பிள் இருந்தால். மேலும் அவங்க ரொம்ப ரொம்ப அறிவாற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே போல் ஒரு வியாபார ரேகை, அதாவது ஆயில் ரேகையினுடைய அடிப்பகுதி சுக்கிரமேட்டிலிருந்து ஒரு மேலெலும்பு ரேகை சென்று சுண்டூரில் நோக்கி சென்றதுன்னா அது வியாபார சாம்ராஜ்ய ரேகை. அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக சின்னதாக ஒரு தொழில் தொடங்கி அதை மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக, பிஸ்னஸ் சாம்ராஜ்யமாக உருவாக்கி ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை தந்து பல கோடிகளை சம்பாரித்து தன்னுடைய காலத்துக்கு பிறகும் அந்த கம்பெனி, மன்னாரன் கம்பெனி, கேகே இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அந்த அமைப்பு. அதே போல் கீழ் சுயமேட்டில் இது போன்ற வளைவான பிறை போன்ற வடிவம் இருந்தால் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்குவாங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கு ஃப்ளாட் இருக்கும். அதாவது எல்லோ கலரில் ஒரு வளைவை போட்டிருக்கும் பாருங்கள், கட்டை விரலுக்கும் ஆயில் ரேகைக்கு நடுவில் ஒரு ஆர்ச்சு மட்டும் ஒரு ஷேப்பு. இது மாதிரி ஷேப் உங்களுக்கு இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க நிறைய இடத்துல ஏக்கர் கணக்கு நிலம், பண்ணை வீடு, 4-5 இடத்துல இங்கே ஒரு 2 கிரவுண்டு, அங்கே ஒரு 2 கிரவுண்டு, இங்கே ஒரு கிரவுண்டுன்னு இருக்கிறது, இது மாதிரி பல இடத்துல சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஃபைனலாக சுக்கிர வளையம் படத்தில் காட்டியுள்ளவாறு இதய ரேகைக்கு மேலே இந்த நடுவிரல், மோதிர விரல், ஆள்காட்டு விரல் இதுக்கு கீழே படத்தில் காட்டியுள்ளவாறு பிறை போன்ற ஒரு சிம்பிள் எடுத்ததுன்னா இது வந்து சுக்கிர வளையம் சொல்லுவாங்க. இது ரொம்ப 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 அபூர்வமான ரேகை. இந்த ரேகை இருந்தால் டெஃபினட்டாக அவங்க கோடி சொல்லலாம் தான் இருக்காங்க. நிறைய வட்டி கூட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. 1 10 ஆக்கி 10 100 ஆக்கி 100 1000 ஆக்கக்கூடிய அமைப்பை பெற்றவங்களாக இருக்காங்க. சின்னதாக ஒரு முதலீடு போட்டு பல மடங்கு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு உயர்தரமான யோகத்தை இவங்க அடைகிறாங்க. ஸோ இந்த ரேகை இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் கோடீஸ்வரர். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கட்டை விரலில் கண் போன்ற சிம்பிள் இருந்தாலும் நீங்கள் வசதிப்படுத்துகிறோம் ஆடுவீங்க. நீண்ட புதன் ரேகை சுண்டூரில் நோக்கி ஆயில் ரேகையிலேருந்து மேலெலும்பு ரேகை இருந்ததுனாலும்
நீங்கள் கோடீஸ்வரர் ஆவீங்க, நல்ல தொழில் செய்வீங்க. அதே போல் சுக்கிர வலயம் இதற்கு மேலே இருக்கக்கூடிய பிறை போன்ற வடிவம் இருந்தாலும் நீங்கள் நல்ல செல்வந்தராக இருப்பீங்க. அதே போல் கீழ் சுயமேட்டில் பிறை போன்ற வடிவம் இருந்தாலும் ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கும். சுக்கிரமேட்டில் நிறைய செங்குத்து ரேகைகள் இருந்தாலும் பல வழியிலையும் பல தொழில் செஞ்சு வருமானத்தை ஈட்டுவாங்க. உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கிள் இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவாங்க. சந்திரமேட்டை நோக்கி ஆயுள்லேருந்து ஒரு ரேகை பிரிஞ்சிருந்தாலும் ஃபாரினில் செட்டில்மெண்ட் ஆகிட்டு நிறையா ஃபாரினில் சம்பாதிப்பாங்க, நல்ல வசதி வாய்ப்பாக வாழ்வாங்க. அதே போல் கட்டைவரிலை நோக்கி அந்த ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு ரேகை பிரிஞ்சு வளைவாக சென்று இருந்தாலும் சொந்த ஊரில் அல்லது சொந்த ஸ்டேட்டில் செட்டில் ஆகி நல்ல வசதி வாய்ப்பாடு வாழ்வாங்க. ஸோ இங்கே குறிப்பிட்டிருக்கிற ரேகையில் ஏதாவது 1, 2 இருந்ததுன்னா நீங்கள் லட்சாதிபதி, 3, 4 இருந்ததுன்னா கோடீஸ்வரர், அல்லது 5, 6க்கும் மேற்பட்ட ரேகைகள் உங்களுக்கு பொருந்தி வந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் 500 கோடி, 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அது எத்தனை ரேகை உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ, எத்தனை ரேகை இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ அத்தனை ரேகைப்படி உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நன்றி நண்பர்களே.